வணக்கம் மக்களே, உங்கள் தமிழ் மகன் ஐசக் வந்துட்டேன். இன்னைக்கு எதை பத்தி ரம்பத்தை போட போறேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு என்ன நாள்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு ஆங்கில கேலண்டர்ல இன்னைக்கு 1 ஏப்ரல். அதாவது சில பேர் இது முட்டாள்கள் தினம்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க யாரும் முட்டாள்னு நம்ம சொல்லக்கூடாதுன்னு. நானும் அதிகமா யாரையும் முட்டாள்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒருவேளை நம்ம ஒரு விஷயத்துல ரொம்ப அதிபுத்திசாலியா இருந்தோமா, அடுத்தவங்க இன்னொரு விஷயத்துல ரொம்ப அதிபுத்திசாலியா இருப்பாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் அவங்களுக்கு தெரியாம இருந்தா அவங்க முட்டாள்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நம்மளுக்கு தெரியலன்னா அப்ப நம்ம முட்டாள். இப்போ இந்த 1 ஏப்ரல்ங்கிறது உலகளாவிய முறையில நிறைய பேர் சும்மா செலிப்ரேட் பண்றாங்க. இது ஒரு வெஸ்டர்னைஸ் கல்ச்சர். அதாவது வெளிநாட்டுல இருந்து வர வைக்கப்பட்ட கல்ச்சர் தாங்க இந்த ஏப்ரல் ஃபுல் டே. இது நம்ம கல்ச்சர் இல்ல. இருந்தாலும் ஒரு சந்தோஷத்துக்காக நம்ம இதை கொண்டாடுறோம். சரிங்களா? இது ஏப்ரல் ஃபுல் டேன்னு சொல்றதை விட இப்ப நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய நல்ல பேர்கள் வச்சிருக்காங்க. அதாவது பிராங்க்சஸ் டே அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நான் ஹார்ம்ஃபுல் ஜோக் டே அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நீங்க முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா சில பேர் இந்த டேவை இதுக்காகவே காத்துக்கிட்டு இருப்பாங்க. யாராவது ஏதாவது ஏமாத்தி அவங்கள ஏப்ரல் ஃபுல் பண்ணணும் அப்படின்னு. சில பேர் இந்த ரப்பர் ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் வச்சு சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஓ, நீ ஏப்ரல் ஃபுல் பண்ணிட்ட உடனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில ரப்பர் ஸ்டாம்ப்ல வச்சு குத்துவாங்க. சில சிம்பிளான சில விஷயங்களை நம்மள ஏமாத்துவாங்க. இங்க பாரு அது இருக்கு, அங்க பாரு அது இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது நாளடைவுல கொஞ்சம் பேர் கொஞ்சம் டேஞ்சரஸ் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஆபத்தான சில ஜோக்ஸ் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க அம்மா அட்மிட்டட், உங்க அப்பா ஆக்சிடென்ட், உங்க அந்த மாதிரி ரொம்ப டேஞ்சரஸான ஜோக்ஸை ப்ளே பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ இதுக்கப்புறம் இப்போ நான்லாம் வீட்டுல இந்த மாதிரி சொன்னிருந்தேன்னா, நம்ம வீட்டுல என்ன ஒண்ணு குச்சி விளக்கமா தட்டி தான் விழுகும். இந்த மாதிரி தேவையில்லாம பிராங்க் பண்ணிக்கிட்டோம், இல்ல தேவையில்லாத ஜோக் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா இது நண்பர்களுக்கு இடையே சொல்லும் போது நம்ம ஃபன்னா நினைக்கிற சில விஷயங்கள் ஒரு சில நேரத்துல கொஞ்சம் ஆபத்தா மாறலாம். சரிங்களா? இப்போ ஒரு ஆள் நம்மள ஜோக் பண்ணி இல்லைன்னா ஏப்ரல் ஃபுல் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஹர்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அன்னைக்குள்ள நாள் ஒரு அந்த மாதிரி நம்ம ஏமாந்து போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபன்னா தான் கொண்டு போறாங்க. ஆனா இதுலயும் சில பேர் சென்சிட்டிவ் ஆகுவாங்க. சில எப்படி என்ன மாதிரி விஷயத்த பொறுத்து இருக்கு. இப்போ நம்மள அவங்களை ஹர்ட்டிங் பண்ற மாதிரியோ இல்ல அவங்க அவமானப்படுத்துற மாதிரியோ சில ஜோக்ஸ் சொன்னா அது நிறைய பேர் முன்னுக்கு சொன்னா சில பேர் ஹர்ட்டிங் ஆவாங்க. அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆனா முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது ஒரு ஃபன் டே. ஒரு ஃபன்னாவே போயிட்டு இருக்கணும். இதுக்கு டேஞ்சரான விஷயத்த பத்தி பேசணும் இல்ல ஹர்ட்டிங்கான இமோஷனலான சென்டிமெண்டான டாபிக் எல்லாம் எடுக்க வேண்டாம். சும்மா ஒரு சிம்பிளான ஒரு ஜோக் போட்டு அவங்கள பிராங்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமே. எல்லாருக்குமே ரெண்டு சைடு ஹாப்பியா தானே இருக்கும். யாரும் இதை பர்சனலே எடுத்துக்க கூடாது. இந்த மாதிரி ஒரு ஆள் ஜோக் பண்றாங்களா நம்ம கிட்ட பர்சனலே எடுத்துக்க கூடாது. அன்லெஸ் அது உண்மையிலே நம்மள பாதிச்சிருந்துச்சுன்னா நம்ம அவங்க கிட்ட சொல்லலாம், இந்த மாதிரி உன்னோட ஜோக்ஸ் என்னைய கொஞ்சம் பாதிச்சிருச்சு, நெக்ஸ்ட் டைம் இது சொல்லாது அப்படின்னு அவங்க கிட்ட நேரடியா சொல்லலாம். இல்லைன்னா சந்தோஷமா ஹாப்பியா போயிட்டே இருக்க வேண்டியது தானே. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு நாள் வருது டு மேக் ஃபன், டு மேக் ஜோக்ஸ், டு மேக் அ பிராங்க். இந்த பிராங்க்குமே எல்லாம் மீறாம பாத்துக்கணும். யாரும் மனுஷன் கஷ்டப்படுத்தாம டேஞ்சரான ஸ்தான்லாம் தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலை என்ன நடக்குது, என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு தெரியல. இதுவுமே ஒரு அளவா வச்சுக்கணுங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம் இங்க நான் சொல்ல வர்றது. ஏன்னா இந்த முட்டாள்கள் அப்படின்னு சொல்றது உண்மையிலேயே அவங்க முட்டாள்கள் இல்லைங்க. அந்த டேக்கு நம்ம ஏமாந்துட்டோம்னா நம்மள அப்படி சொல்லுவாங்க. எனக்கு என்னுடைய டெய்லி லைஃப்ல யாரையும் இந்த மாதிரி வார்த்தையை சொல்லி பேசுறது பிடிக்காத ஒரு விஷயம். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். அவங்க இன்னொரு விஷயத்துல உண்மையிலே திறமைசாலியா இருப்பாங்க. எல்லாருமே இந்த உலகத்துல பிறந்தவங்க எல்லாருமே திறமைசாலி தாங்க. சோ அவங்கள ஜட்ஜ் பண்றதுக்கு நம்ம யாரு? ஆனா இந்த ஒரு நாள் ஜோக்கா ஒரு நல்ல நோ பேட் ஜோக்ஸ் இல்ல நோ டேஞ்சரஸ் தான் அந்த மாதிரி நம்ம விஷயங்களை செய்யலாம். ஒரு சிம்பிளான பிராங்க் பண்ணலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த 1 ஏப்ரல் வரும்போது நம்ம என்ன நினைப்போம்னா, இன்னைக்காச்சும் கடவுளே யாருக்கிட்டையும் நான் மாட்டிக்க கூடாது, நான் தெளிவா செயல்படணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா எண்ட் ஆஃப் தி டே கண்டிப்பா டெஃபினெட்லி அட்லீஸ்ட் ஒருத்தராச்சும் நம்ம ஒரு சின்ன விஷயத்தலாச்சும் ஏமாத்திட்டு ஏப்ரல் ஃபுல் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது அவங்களுக்கு ஃபன்னா இருக்கும். நம்ம என்ன நினைப்போம், ஐயோடா இந்த வருஷமும் கோட்டை விட்டுட்டோமே அப்படின்னு நினைப்போம். பரவாயில்ல, இது ஒரு ஃபன் தானே, சந்தோஷமா இருந்துட்டு
லைக் சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு சந்தோஷமா போயிட்டே இருக்கலாமே. ஆனா அகெயின் நான் சொல்றது விஷயம் என்னன்னா, எதுவுமே வந்து பர்சனலா எடுத்துக்காதீங்க. அன்லெஸ் வந்து அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அந்த சம்பந்தப்பட்டவங்க கிட்ட நீங்க வந்து பேசலாம். இந்த ஜோக் வந்து என்னால எடுத்துக்க முடியல அப்படின்னு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நிறைய பேர் வந்து நிறைய வீடியோஸ்லாம் ரெடியா வச்சிருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஏப்ரலுக்கு வந்து நம்மள வந்து பிராங்க் பண்றதுக்கு வந்து இருப்பாங்க. சில பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்ல உள்ளவங்க, நம்ம சொந்தக்காரங்க, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வந்து ரெடியா வச்சிருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அவங்க நம்ம கிட்ட ட்ரை பண்ணிருப்பாங்க. இந்த வருஷமும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. பாதுகாப்பா இருங்க. சரிங்களா? ஆனா இன்னொன்னு என்னன்னா, நீங்களும் வந்து ட்ரை பண்ணலாமே. நீங்களும் வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம தான் வந்து ஏமாந்து போணுமா? இந்த வருஷம் நம்ம ட்ரை பண்ணி இன்னொரு ஆளுக்கு பிராங்க் பண்ணி விடுவோமே. ஆனா அந்த பிராங்க்கும் வந்து என்னைக்குமே லிமிட்டோட தான் இருக்கணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி தாங்க. யாரையும் ஹர்ட் பண்ணாம, யாரையுமே யாருக்குமே எந்த பெயினும் இல்லாத ஒரு நல்ல ஜோக்ஸ் ஒரு நல்ல பிராங்க் வந்து செஞ்சுட்டு, இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஏப்ரல்ல வந்து நல்லபடியா செலிப்ரேட் பண்ணணும்னு நல்லா என்ஜாய் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட, உங்க ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். இந்த வீடியோவை நான் செய்ய வேண்டியதுக்கு காரணம் என்னன்னா, இதையும் பிராங்க்னு நினைச்சிடாதீங்க ப்ளீஸ்ங்க. எனக்கு பிராங்க் செய்யற அளவுக்குலாம் வந்து அவ்வளவா திறமை இல்லை. ஆனா வந்து கூடி சீக்கிரம் பார்ப்போம் ஏதாச்சும் செய்யலாமா அப்படின்னு. எனக்கு காமெடி இந்த ஜோக்ஸ் வந்து கொஞ்சம் தூரம் தான். சில பேர் சொல்லுவாங்க நான் ஃபனியா பேசுறேன் அப்படின்னு. ஆனா எனக்கு வந்து என்ன ஜட்ஜ் பண்ண தெரியல. ஆனா இந்த அடுத்த லெவலுக்கு போகணும்னா உங்களுடைய ஆதரவு வந்து எப்பவுமே எனக்கு தேவைப்படும். அடுத்த அடுத்த ஸ்டெப்ஸ்க்கு போகணும் அப்படின்னு. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து என்னுடைய எல்லா வீடியோவும் வாட்ச் பண்ணுங்க. தயவு செஞ்சு இந்த ஃபர்ஸ்ட் ஏப்ரல்ல வந்து எந்த ஹார்ட் ஃபீலிங்ஸும் இல்லாம சந்தோஷமா ரிலாக்ஸா என்ன ஜோக் நடந்தாலும் யார உங்களை பிராங்க் பண்ணாலும் அவங்கள வந்து ஓகே பரவாயில்ல நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஜெயிக்க விடுங்க. இல்லைன்னா நீங்க பிளான் பண்ணி யாராச்சுக்கிட்டையும் பிராங்க் பண்ணி நீங்க ஜெயிச்சு பாருங்க. சரிங்களா? இந்த ஏப்ரல் ஃபுல் டே ஃபர்ஸ்ட் ஏப்ரல் டேவை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கூட நீங்க என் கூட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணலாம். அடுத்து என்ன மாதிரி தலைப்பு பேசினா உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கூட நீங்க என்கிட்ட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். டே டு டே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வரணும்னு தான் நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அதனாலதான் இப்போ இந்த உங்களுக்காக இந்த புது செட்டப் பண்ணியிருக்கேன். நீங்கள் அனைவரும் எனக்கு இதுவரைக்கும் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் மேலும் மேலும் வந்து நல்ல மோட்டிவேஷனல் அவேர்னஸ் வந்து உங்ககிட்ட நான் பேசணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். எனக்கு தெரிஞ்சது நான் படிச்சது உங்ககிட்ட ஷேர் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தலைப்புல உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி. ஹாப்பி ஏப்ரல் ஃபுல் டே.